நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். தமிழின் தொன்மை பகுதி 2 என்ற தலைப்பிலே இந்த பாடத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன். உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பிலே 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒரு பழைய பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடம். பழைய செய்திகள் நமக்கு கிடைப்பது மிகவும் கடினம். எனவே இந்த தமிழின் தொன்மை என்ற தலைப்பிலே உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கிற ஒரு பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பழைய புத்தகங்கள் கிடைப்பது அரிதாக இருக்கிற காரணத்தினாலே தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமோடு கருத்திலே கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வாழ்த்துகிறேன். ஒரு முதல் வினா, தமிழின் பெருமையை பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? தமிழின் பெருமையை பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் என்பவர் புலவர். இது அவருடைய அடைமொழி. அவர் மிக அழகாக தமிழுடைய பெருமையை தன்னுடைய தூணிலே குறிப்பிடுகிறார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று பதிவு செய்திருக்கிறார். அந்த நடைய பாருங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று பதிவு செய்திருக்கிறார். அதாவது மிக சிறந்த வீறு பெற்ற சிறந்த செம்மொழியாகிய தமிழ் உலகம் எப்பொழுது தோன்றியதோ, உலகம் வேரூன்றிய நாள் முதல், உலகம் தோன்றிய நாள் முதலே தோன்றிய உயிர்மொழி என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். தமிழ் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது? அடுத்த வினா. ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் பழமை வாய்ந்தது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 3வது வினா, பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு தருகின்ற இலக்கணம் யாது? தமிழ் செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. பொதுவாக செம்மொழிக்குரிய இலக்கணம் என்று மொழியியல் அறிஞர்கள் வரையறுத்திருக்கின்றனர். பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு தருகின்ற இலக்கணம்: திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி செம்மொழி என்று சொல்லப்படும் என்று அவர் சொல்லுகிறார். திருந்திய பண்பு, திருத்தமான பண்பை கொண்டதாகவும், மிக சீரிய நாகரிகத்தை கொண்டதாகவும், பொருந்திய தம் மொழிக்குரிய தூய்மையான மொழிக்குரிய பொருத்தமான தன்மைகளை கொண்டிருப்பதை நாம் செம்மொழி என்று சொல்லலாம். இந்த அனைத்து பண்புகளும் தமிழுக்கு அமைந்திருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். 4வது வினா, பாவாணர் செம்மொழி பற்றி கூறுவது யாது? பாவாணர் மற்றொரு மிக சிறந்த தமிழறிஞர். அவர் தமிழ் செம்மொழியை பற்றி யாது சொல்லுகிறார் என தலைப்பு. நமக்கு பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் உயர்தனி செம்மொழி என்று வந்திருப்பதனாலே, தமிழுடைய தொன்மை இதிலே அடக்கம் பெறுவதனாலே இந்த தலைப்பை, இந்த தமிழின் தொன்மை என்ற தலைப்பின் கீழே உங்கள் முன் நான் வைக்கிறேன். செம்மொழிக்குரிய தன்மைகள்: தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி எனப்படும். அப்போ செம்மொழி என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்த்தா 16 தலைப்பு வரும். இந்த 16 தன்மைகளையும் கொண்டதை தான் நாம் செம்மொழி என்று சொல்லுகிறோம். இந்த 16 தன்மைகளும் நம்முடைய தமிழ் மொழிக்கு பொருந்துவதனாலே அதை நாம் செம்மொழி என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்து, உலகில் உள்ள மொத்த மொழிகள் எத்தனை? உலகில் உள்ள மொத்த மொழிகள், கொஞ்சம் இருங்க. உலகில் உள்ள மொத்த மொழிகள் எத்தனை? உலகிலே மொத்தம் 6000க்கு மேல் மொழிகள் இருக்கிறது என்று மொழி நூலார் கருதுகின்றனர். 6000க்கு மேல் உலக அளவிலே மொழிகள் உள்ளது. உலகத்தில் உள்ள மொத்த மொழிகளிலே இலக்கிய வளம் பெற்ற மொழிகள் எத்தனை? இலக்கிய வளம் பெற்ற மொழிகள் 3000 என்று சொல்லலாம். இலக்கிய வளம் என்று சொன்னால் ஒரு மொழியானது இலக்கிய இலக்கணங்களை பெற்றிருக்குமேயானால் அது இலக்கிய வளம் பெற்ற மொழி என்று சொல்லுவார்கள். அந்த நிலையிலே 6000 மொழிகளிலே 3000 மொழிகளுக்கு இலக்கிய இலக்கண வளம் பெற்றிருக்கிறது என்று மொழியியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையுள்ள மொழிகள் எவை? 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த 6000 மொழிகளிலே அல்லது இலக்கிய வளம் பெற்ற அந்த 3000 மொழிகளிலே 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையுள்ள மொழிகள் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், இலத்தீன்,
ஹீப்ரு, கிரேக்கம் இந்த 6 மொழிகளும் மிக பழமையான மொழிகள் என்று சொல்லுவார்கள். மிக பழமையான மொழிகள், திரும்பவும் சொல்றேன், மனதிலே தேர்வுக்கு தயாராகின்றவர்கள் வேறு இந்த வினாவை பல்வேறு வகையில் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. பழமையான மொழிகள் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் இந்த 6 மொழிகளும் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையை, தொன்மையை உடையது. இந்த 6 மொழிகளில் வழக்கிறந்த தொன்மை மொழிகள் யாவை? பழமை இருந்தாலும் கூட இன்றைக்கு வழக்கிலே இல்லாத மொழிகள் சில உண்டு. வழக்கிறந்த தொன்மையான மொழிகளை லத்தீன், ஹீப்ரு என்று சொல்லலாம். லத்தீன் மொழியும் ஹீப்ரு மொழியும் இன்றைக்கு வழக்கிலே இல்லை. 9வது வினா, ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு எவை எவை தேவை? ஒரு மொழி நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படை சான்றுகள் தேவை. எவை எவை என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு எவை எவை தேவை? ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கும் அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதாது. அது ஒரு பழைய மொழி என்பதனாலேயோ, அதிலே வளம் அதிகமாக பல இலக்கியங்கள் இருக்கிறது என்பதனாலேயோ அவை நிலைத்து நிற்பதற்கு முடியாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழி பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதிமன்ற மொழியாக, பயிற்று மொழியாக நிலைப்பெற வேண்டும். அப்போ ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதனுடைய பழமையும் தொன்மையும் மட்டும் போதாது, அந்த மொழி மக்களுடைய பேச்சு மொழியாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம பார்த்த லத்தீன், ஹீப்ரு என்று சொன்னால் இப்போ அதை பேசுகின்றவர் யாரும் கிடையாது, அதை எழுதுகின்றவர் யாரும் கிடையாது, அதனால் நிலைத்து நிற்க முடியவில்லை. அப்போ ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு காரணம் பேச்சு மொழியாக இருக்க வேண்டும், அது எழுத்து மொழியாக இருக்க வேண்டும், ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், நீதிமன்ற மொழியாக இருக்க வேண்டும், பயிற்று மொழியாக, மற்றவர்கள் பயில்வதற்கு எளிதாக அல்லது பயிற்றுவிப்பதற்கு எளிமையான மொழியாக இருக்கின்ற பொழுது அது சமுதாயத்தில் அல்லது உலகத்தில் நிலைத்து நிற்கும் என்று நாம் உள்வாங்க வேண்டும். 10வது வினா, ஒரு மொழி எவ்வகையிலே சிறப்பு பெற்றிருக்க வேண்டும்? ஒரு மொழி எந்த வகையிலே சிறப்பு பெற்றிருக்க வேண்டும்? இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்து இயங்கும் மாண்பு, காலத்திற்கு ஏற்ற புதுமை போன்றவற்றிலே அது சிறப்புற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மொழி எந்த வகையிலே சிறப்புற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், இலக்கிய வளத்தை தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும், இலக்கண அரண், இலக்கண வரைமுறை, இலக்கண நூல்களை கொண்டிருக்க வேண்டும், மிகுந்த சொல் வளம் அதிலே இருக்க வேண்டும், ஒரு வரலாற்று பின்னணி அந்த மொழிக்கு இருக்க வேண்டும், தனித்து இயங்குகின்ற தன்மை இருக்க வேண்டும், காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற தன்மை அந்த மொழிக்கு இருக்கின்ற பொழுது அது சிறப்பு பெறுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 11வது வினா, செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகளாக அறிவியல் தமிழறிஞர் முஸ்தாபாவும் பிற மொழி வல்லுநர்களும் கூறுவன யாவை? செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகள் எவை? ஏறக்குறைய 11 தகுதிப்பாடுகள். ஒன்று பாருங்க, தொன்மை, பிற மொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, அதுக்கப்புறம் பண்பாடு, கலை பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என 11 தகுதிகள் ஒரு மொழிக்கு இருந்தால் மட்டுமே அது செம்மொழி என ஏற்றுக்கொள்ளப்படும். செம்மொழிக்குரிய பாடுகளாக சிறந்த மொழியியல் அறிஞர் முஸ்தாபா அவர்களும் மற்ற சில அறிஞர்களும் கூட இந்த 11 கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த 11 கருத்துக்களை, 11 கோட்பாடுகளை எந்த ஒரு மொழி பெற்றிருக்கிறதோ அந்த ஒரு மொழி மட்டுமே செம்மொழி என ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 11 தன்மைகளையும் தமிழ் மொழி பெற்றிருப்பதனாலே இன்றைக்கு அது செம்மொழி என்று நம் முன்னே வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். தெளிவாக இந்த தலைப்பில் நாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்து 12வது வினா, முதலாக மனிதன் தோன்றிய இடம் எது? முதல் மாந்தன் தோன்றிய இடம். மாந்தன் என்று சொன்னால் மனிதன். முதல் மனிதன் தோன்றியது குமரி கண்டம் என்று சொல்லுவார்கள். குமரி கண்டம், நேற்று பார்த்து லெமூரியா கண்டம், நேற்றைய பதிவில் நான் லெமூரியா கண்டம் என்றாலும் குமரி கண்டம் என்றாலும் ஒன்று என்று நான் சொன்ன இந்தியா படம் வரைஞ்சி நான் அப்படி சொன்னேன் இல்லைங்களா? இது இந்தியா. இதில் இந்த இடத்தை தான் நம்ம குமரி முனை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த குமரி முனையொட்டி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது. இதை தான் நாம் குமரி கண்டம் என்று சொல்லுகிறோம். குமரி முனை
இல்லையா? கன்னியாகுமரி இங்கே இருக்குது இல்லைங்களா, குமரிமுனை. இந்த குமரிமுனையை ஒட்டி ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. இந்த பெரிய நிலப்பரப்பைத்தான் நாம் குமரி கண்டம் என்று சொல்லுகிறோம். இங்கே தான் பக்ருலி ஆறு, பன்மலை அடுக்கம். நேற்றைய பதிவிலே நான் அதை பகுதி 1 நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே முதலாக மனிதன் இந்த இடத்திலே தோன்றினான். பாருங்க, முதல் மனிதன் தோன்றிய இடம் குமரி கண்டம். 13வது வினா, முதல் மனிதன் பேசிய மொழி எது? முதலாக மனிதன் எந்த மொழியை பேசினான்? மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி என்று பெரும்பான்மை ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். 14வது வினா, குமரி கண்டத்திலே தமிழ் எவ்வாறு வளர்ந்தது? இந்த குமரி கண்டத்திலே தமிழ் எப்படி வளர்ந்தது என்று சொன்னால், முதற் சங்கம், இடைச்சங்கம் என்ற 2 தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்டு தமிழ் இங்கே வளர்க்கப்பட்டது. மொத்தம் 3 சங்கங்கள், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லுவோம். இதிலே முதல் சங்கமும் இடைச்சங்கமும் இந்த குமரி கண்டத்திலே தோன்றியது என்பது வரலாற்றின் வழியாக நாம் அறிகிறோம். 15வது வினா, குமரி கண்டத்தின் இன்றைய நிலை என்ன? இன்றைக்கு குமரி கண்டம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அது கடற்கோளாலே அழிந்து விட்டது. கடற்கோள் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுனாமி, அந்த சுனாமியை மனதிலே கொள்ளுங்கள். அந்த சுனாமியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடற்கோள் என்று சொல்கிறோம். பயங்கரமாக கடற்கோள் வந்த காரணத்தினாலே இந்த குமரி கண்டமானது கடலில் அமிழ்ந்து விட்டது என்பது நாம் அறிகின்ற செய்தி. 16வது வினா, 3ஆம் தமிழ் சங்கம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? முதல் சங்கமும் இடைச்சங்கமும் இந்த குமரி கண்டத்தில் தோன்றியது. தொடர்ந்து 3வது சங்கம் காலப்போக்கிலே மதுரையை தலைமையாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ 3வது தமிழ் சங்கம் அமைக்கப்பட்ட இடம் மதுரை. 17வது வினா, மேற்கண்டவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தவை? இந்த முதற் சங்கம், இடைச்சங்கம், இந்த 3வது கடைச்சங்கம் என்று சொல்லப்பட்ட 3ஆம் சங்கம் போன்றவை தோற்றுவிக்கப்பட்ட காலம் என்ன என்று சொன்னால் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தவை. 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தவை. இந்த சங்கங்களை பற்றிய பதிவை கூட நான் உங்களுக்கு தனியே தெளிவாக போட முயற்சி செய்கிறேன். 18வது வினா, கம்பர் தமிழ் பற்றி கூறுவன யாவை? இந்த தமிழ் சிறப்பு வாய்ந்த தமிழை பற்றி கம்பர் கூறுவது, உலகம் தோன்றிய போதே தோன்றிய இந்த தமிழை அதனுடைய தொன்மை கருதி கம்பர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்றும் உள்ள தென் தமிழ் என்று சொல்லுகிறார். என்றைக்கும் இருந்து வருகிற அழியாத தன்மையுடையது தமிழ் என அவர் பதிவு செய்கிறார். என்றும் உள்ள தென் தமிழ் என்று சொல்லுகிறார். அடுத்த வினா 19வது வினா, ஒரு மொழியிலே பிற மொழி கலப்பு எவ்வாறு ஏற்படுகிறது? ஒரு மொழி அழிகிறது என்று சொன்னால் பிற மொழி கலப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த மொழி தன்னுடைய தனித்தன்மை இழந்துவிடும். அப்போ ஒரு மொழியிலே பிற மொழிகள் எப்போ கலப்பதற்கு வாய்ப்புண்டு என்று சொன்னால் காலச்சூழல் காரணமாக ஒரு மொழியிலே பிற மொழிகள் கலப்பதற்கு வாய்ப்புண்டு. மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழிகள் எவை? இப்படி கால சூழலிலே பிற மொழிகள் நம்முடைய மொழியிலே கலந்தாலும் கூட சில மொழிகள் அழிந்துவிடும், சில மொழிகள் அழியாமல் அப்படியே நிலைத்து நிற்கும். இப்படி பிற மொழிகள் கலந்தாலும் அழியாத மொழிகள் எவை என்பது வினா. அதாவது சற்று விளக்கமாக இந்த பதிலை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். ஆங்கிலத்திலே எண்ணற்ற பிறமொழி சொற்கள் கலந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் எக்கச்சக்கமான பிற சொற்கள். அதே மாதிரி வடமொழியிலேயும் தமிழ், பிராகிருதம், பாலி மொழி சொற்கள் கலந்திருக்கிறது. அது யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதே போல தமிழிலேயும் பிற மொழி சொற்கள் கலந்திருக்கிறது. நாம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிற மொழி சொற்களை நீக்கினால் பல மொழிகள் இயங்காது. இந்த ஆங்கிலத்திலோ வடமொழியிலோ நீங்க பார்த்தீங்கன்னா பிற மொழி சொற்களை நாம் நீக்கிவிட்டால் அந்த மொழி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற முடியாது. ஆனால் தமிழ் ஒன்றே தான் பிற மொழி சொற்களை நீக்கினாலும் தனித்து இயங்குகின்ற வல்லமை படைத்தது என்பதை நான் உள்வாங்க வேண்டும். மொழியிலே பிற மொழி சொற்கள் கலப்பது இயல்பு. காலச்சூழல், பதவி, அரசாட்சியினுடைய மாற்றங்கள், அரசு மாற்றங்கள், அந்நிய நாட்டு படையெடுப்பு, இப்படி பல மொழிகள் ஒரு மொழியிலே கலப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றையும் வென்று தன்னுடைய தனித்தன்மையோடு ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக சிறந்த மொழி. அதை நாம் செம்மொழி என்று சொல்கிறோம். அந்த தன்மையிலே தமிழ் தன்னுடைய சீர் இளமை குன்றாது இன்றைக்கும் நிலைத்து நிற்பதை நான் உள்வாங்க வேண்டும். 21வது வினா, மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்டுள்ள மொழி எது? மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்டுள்ள மொழி தமிழ் மொழி, ரூட் வேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த வேர்ச்சொற்களை கொண்டு ஒரு மொழி எதை படைக்கும் ஆற்றல் கொண்டது?
இந்த வேர்ச்சொற்களை கொண்டு மொழி புத்தம் புது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்க முடியும். தன்னிடம் இருக்கிற வேர்ச்சொற்களை கொண்டு தமிழ் தொடர்ந்து பல மொழிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 23வது வினா, தமிழ் மொழி எம்மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது. தமிழ் தாய்மொழி என்று நாம் சொல்லுகிறோம். இது தாய்மொழி என்று சொன்னால் ஒரு தாயாலே பல பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். அதே போல எந்த ஒரு மொழி பல மொழிகளை தோற்றுவிக்கிறதோ, அல்ல எந்த மொழியிலிருந்து பல மொழிகள் தோன்றுகிறதோ அந்த மொழியை தாய்மொழி என்று சொல்லி அந்த மொழியியல் லிங்குஸ்டிக்ல சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக தமிழ் விளங்குகிறது என்று மொழியியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். 24வது வினா, தமிழின் தாய்மை பற்றி கால்டுவெல் கூறுவன யாவை? தமிழ் பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குகிறது. மேலே நம்ம பார்த்தோம் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுவம் தவிர இந்த தமிழானது பிராகுயி முதலான என்பதற்கு பல தமிழில் ஆழமான பொருள் உண்டு. முதலிய என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி பொருள் உண்டு. எக்ஸெட்ரா, ஆங்கிலத்தில் எக்ஸெட்ரா என்று சொல்லுவார்கள். தட்ஸ் ஆல், ஆகியன என்று சொன்னால் அதோடு முடிஞ்சிடும். அதாவது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம், இங்கே பாருங்க முதலிய என்ற சொல் இல்லைங்களா? முதலிய என்று சொன்னால் இன்னும் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுவம் ஆகிய மொழிகள்னா அதோட நாளோடு முடிந்து விடுகிறது. அதை விடுத்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய என்று சொல்லி நாம் பயன்படுத்தும் பொழுது இன்னும் பல அதிலே உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே முதலிய என்ற சொல்லும் ஆகிய என்ற சொல்லும் அந்த பயன்படுத்துகின்ற தன்மையை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து 25வது வினா, தமிழ் வேர்ச்சொற்களையும் உறவு பெயர்களையும் பிற மொழிக்கு தந்துள்ள பான்மையினை தருக. தமிழானது வேர்ச்சொற்களையும் உறவு பெயர்களையும் பிற மொழிகளுக்கு தந்திருக்கிறது. அதனுடைய விளக்கத்தை கேட்குறாங்க. ஏறக்குறைய 1800 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 1800 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தமிழ் தந்திருக்கிறது என்பது மொழியியல் ஆய்வின் வழியாக வெளிக்கொணரப்பட்ட உண்மை. அந்த மொழியியல் ஆய்விலே நமக்கு கிடைக்கிற செய்தி இவையெல்லாம் நாம் புரிந்து கொள்கின்ற முறையிலே ஒரே நடையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது? உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக தமிழ் விளங்குகிறது என்பது ஆய்விலே கண்ட முடிவு. 27வது வினா, தமிழின் முப்பெரும் பிரிவுகள் யாவை? தமிழை 3 பிரிவாக பிரிப்பர். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம் என்று சொல்லுவார்கள். அதை தான் நம்ம முத்தமிழ் என்று சொல்லுகிறோம். 28வது வினா, தமிழின் வாழ்வியல் இலக்கணம் எது? தமிழ் வாழ்வியல் இலக்கணம் அகம்புறம். எல்லா இலக்கணமே பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு இலக்கணம் வகுக்கும். எல்லா மொழிகளும் எழுத்து, சொல், பொருள், எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் வகுக்கின்ற ஒரு நடைமுறையை நாம் காண்கிறோம். அந்த மொழியில் இருக்கிற எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வகுக்கும். வாழ்க்கைக்கு இலக்கணம் கண்ட ஒரே ஒரு மொழி எது என்று சொன்னால் தமிழ் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அதாவது தமிழர் வாழ்வியல் இலக்கணம். இதை அகம்புறம் என்று சொல்லுகிறோம். இதை நிறைய பதிவுகளில் நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். அகம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை, ஒத்த தலைவனும் தங்களுக்குள்ளே அடைகின்ற இன்ப நிகழ்ச்சிகளை நாம் அகம் என்று சொல்லுகிறோம். இதை தவிர மீதி இருப்பதை நாம் புறம் என்று சொல்லுகிறோம். இப்படி தமிழருடைய வாழ்க்கைக்கு இலக்கண வகுத்த ஒரு பெருமை தமிழுக்கு உண்டு என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு இலக்கண வகுத்த தன்மை எந்த மொழியிலும் இல்லை என்பதை நாம் உறுதியாக உள்வாங்க வேண்டும். அடுத்து 29வது வினா, உலக மாந்தர் அனைவருக்கும் வாழ்வியல் போதிக்கும் நூல் எது? உலக மாந்தர் அனைவருக்கும் வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்ற நூல் எது தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்குறளை போல மிக சிறந்த நூல் உலகத்தில். அதனால்தான் இதை உலக பொது மறை என்று சான்றோர்கள் போற்றினர். மறை என்று சொன்னால் வேதம். அனைவரும் பின்பற்றக்கூடிய வாழ்வியல் நெறியை இந்த திருக்குறள் போதிக்கிறது. 30வது வினா, தமிழினுடைய தனித்தன்மை யாது? தமிழுக்கு இருக்கிற தனித்தன்மை பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி இரவா இலக்கியம் இலக்கண வளம் கொண்டு தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொண்டு விளங்குகிறது. தமிழ் மொழி இரவா இலக்கியம். எந்த காலத்திலும் அழியாத ஒரு இலக்கியம். சங்க இலக்கியம் நம்ம கையில் இருக்குது. பாட்டும் தொகையும் 10 பாட்டு 8 தொகை, 10 நூல்கள் சேர்ந்தது 10 பாட்டு, 8 நூல்கள் சேர்ந்தது 8 தொகை. இவை சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகிறோம். ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த சங்க
சங்கத்திலே தோன்றிய இலக்கியங்கள் இன்றைக்கும் நம்முடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் இதை தான் நம் இரவா இலக்கியம் என்று சொல்லுகிறோம். இலக்கண வளம் கொண்டு தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொண்டிருப்பதை தனித்தன்மை, தமிழினுடைய தனித்தன்மையாக நாம் பதிவு செய்யலாம். 31வது வினா, உலக இலக்கியங்களிலே முதன்மை பெற்றது எது? உலகத்திலே பல மொழிகளிலே இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறது. அனைத்து இலக்கியங்களிலும் முதன்மை பெற்றிருப்பது சங்க இலக்கியம். இப்போதான் சொன்னேன், பாட்டும் தொகையும். பாட்டு என்பது 10 நூல் கொண்ட ஒரு தொகுதி, 10 பாட்டு என்று சொல்வார்கள். தொகை என்பது 8 தொகை, 8 நூல்கள் கொண்ட ஒரு தொகுதி. பாட்டும் தொகையும் 10ம் 8ம் 18 நூல்களை சங்க இலக்கியம். இதனுடைய மொத்த அடிகள் 26,350. மனதிலே கொள்ள வேண்டும், வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. சங்க இலக்கியத்துடைய மொத்த அடிகள் 26,350. 32வது வினா, உலக இலக்கியங்களை ஆய்ந்த செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் கமில் சோலபில் கருத்து என்ன? உலக இலக்கியங்களை ஆய்ந்த செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அக்காலத்திலே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகிலே வேற எந்த மொழியிலும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். செக் நாட்டு மொழியியல் அறிஞர் கமில் சோலபில் சொல்றாரு, இந்த அளவுக்கு தமிழில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேற எந்த மொழியிலும் காண முடியவில்லை என்று. 33வது, மேக்ஸ் முல்லர் என்னும் மொழியியல் நூலறிஞர் தமிழை பற்றி கூறுவன. இந்த இதெல்லாம் மனசுல வச்சுங்க. கபில் சோலவேல், மேக்ஸ் முல்லர், இப்படி அந்த மொழியியல் அறிஞருடைய பெயர்கள், அவருடைய கூற்றுக்களை நீங்கள் மனதிலே உள்வாங்க வேண்டும். மேக்ஸ் முல்லர் என்ற மொழியியல் நூலறிஞர் தமிழ் பற்றி சொல்லுவது, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்று இருக்கும் மொழி என்றும் பாராட்டியிருக்கிறார். தமிழ் மிகவும் பண்பட்ட ஒரு மொழி, அது தனக்கென்று ஒரு இலக்கியத்தையும் இலக்கணங்களையும் கொண்டு ஒரு தனக்கென்று ஒரு நடையிலே விளங்குகிற ஒரு பெருமை அந்த தமிழுக்கு உண்டு என்று சொல்லி மேக்ஸ் முல்லர் அவர்கள் அங்கே தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். சங்க இலக்கியங்கள். 34வது வினா, சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என வழங்க காரணம் என்ன? சங்க இலக்கியத்தை மக்கள் இலக்கியம் என்று வழங்குவர் காரணம் கேட்கிறாங்க. உலக இலக்கியங்கள் எவற்றுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கு உண்டு. ஏன்னா அவை தொன்மை கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தி நிற்கின்றன. எனவே சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என்று வழங்குவர். ஏதோ ஒரு போக்குக்காக, ஒரு கடமைக்காக சங்க இலக்கியங்கள் அமையாமல் முழுக்க முழுக்க மக்களை மையப்படுத்தி, தலைவன் தலைவி, தலைவன் தலைவி நம்ம பார்க்கலாம் அக இலக்கியங்கள். அதே மாதிரி புற இலக்கியம் என்றால் போர், அரசன், இப்படி மக்களை மையமாக கொண்டே உயர் மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரை மக்களை மையமாக கொண்டு அந்த சங்க இலக்கியங்கள் இருப்பதனாலே இதை மக்கள் இலக்கியம் என்று சொல்லுவார்கள். 35வது வினா, தமிழ் இலக்கணம் பற்றி கெல்லட் அவர்களுடைய கருத்து யாது? கெல்லட் மனசுல வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பானது ஒரு தனி சிறப்பு உடையது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது. பலர் தமிழ் இலக்கணம்னாவே கஷ்டம்னு சொல்லுவாங்க, போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட இந்த பதிவுகளை நான் கூட போடுகின்ற பொழுது அந்த பெரும்பாலும் அந்த இலக்கண பதிவுகளை பார்க்கிற மாணாக்கருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. காரணம், அது நமக்கு கடினம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணுகிறது. ஆனால் ஆர்வத்தோடு நம் உள்ளோடு அது படிக்கின்ற பொழுது படிக்க படிக்க ஒரு தனி விருப்பம் இதில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கெல்லட் சொல்லுகிற கருத்தை உள்வாங்க முயற்சி செய்ய வேண்டும். 36வது வினா, நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களிலே மிக பழமையானது எது? நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களிலே மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். ஆனால் தொல்காப்பியத்திற்கு முன்னரே ஒரு இலக்கியம் கிடைத்திருக்கிறது. அது அகத்தியம் என்ற நூல். அகத்தியர் எழுதியது அகத்தியம் என்ற நூல். அந்த அகத்தியம் என்ற நூல் தான் முதலில் தோன்றியது. அகத்தியருடைய மாணவர் தான் இவர் தொல்காப்பியர் என்பது பின்னால் நான் உங்களுக்கு வருது. எனவே ஆனால் அந்த அகத்தியம் என்ற நூல் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. முழுமையாக A to Z என்ற ஆங்கிலத்தில் நாம் சொல்லும் அல்லவா, அப்படி முழுமையாக கிடைக்கப்பட்ட ஒரு இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் பழமையானது தொல்காப்பியம். இது எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கு இலக்கணம் வகுக்கிறது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற மூன்றிற்கும் இலக்கண வகுத்து முழுமையாக நம்முடைய கரங்களிலே இருப்பது தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியருடைய ஆசிரியர் யார் என்று சொன்னார். நாம் சொன்ன இல்லையாப்ப, தொல்காப்பியருடைய ஆசிரியர் அகத்தியர். இந்த அகத்தியர் அவர் ஒரு நூல் எழுதினாரு. பாருங்க, அதுல எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம்,
பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்ற 5 இலக்கணங்களையும் அவர் எழுதினார். அந்த நூலுக்கு அவர் அகத்தியம் என்று பெயரிட்டார். ஆனால் அந்த நூல் நமக்கு இன்று முழுமையாக கிடைக்கவில்லை. ஆங்காங்கே கிடைத்த மேற்கோள்களின் அடிப்படையில் ஒரு சிறு பகுதி, மிகச்சிறிய ஒரு தொகையை நாம் கையிலே வைத்திருக்கிறோம் என்பதை உள்வாங்க வேண்டும். அடுத்து தமிழின் பொதுமை அறங்கள் யாவை? தமிழுக்கென்று சில பொது அறங்களை அந்த இலக்கியங்கள் பதிவு செய்கிறது. ரொம்ப இன்றியமையாத ஒரு வினா என்று சொல்லலாம். தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்தனர். சான்றோர் பழங்காலத்தில் தமிழ் மக்கள் தமக்கென்று வாழாமல் இல்லை, என்பும் பிறர்க்கு உரியர் என்பது போல தன்னுடைய எலும்பை கூட மற்றவர்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் வாழ்ந்தனர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் அப்படின்னா நாமெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே கடவுள். அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை அக்காலத்து மக்கள் வாழ்ந்தனர். தீதும் நன்றும் அவரவர் செயலால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது தொடர். தீமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மையும் தீமையும் அவனவனுடைய செயலாலே அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பதிவு செய்திருக்கிறது. செம்புல பெயல் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர். செம்புலம், புலம் என்று சொன்ன நிலம், செம்மண் நிலத்திலே பெய்த மழை நீர். மழை பெய்து சங்க இலக்கிய பாடல், அகப்பாடல். செம்மண் நிலத்திலே மழை பெய்து விட்டால் அந்த மழை நீரானது செந்நிறமாக மாறிவிடும். அந்த செம்மண்ணையும் அந்த மழை நீரையும் பிரிக்க முடியாது. அதுபோல தலைவனும் தலைவியும் ஒன்று கலந்து விட்ட பிறகு அவருடைய மனத்தை யாராலும் பிரிக்க முடியாது என்பது இந்த பாடல். ஓமையாலே இந்த பாடல் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த பாடலினுடைய ஆசிரியர் பெயர் செம்புல பயல் நீரார் என்ற தலைப்பிலே இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று அந்த பாடல் வரி வரும். இத்தகைய பொதுமை அறங்களையே தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. அடுத்து 39வது வினா, சங்க இலக்கியங்களுடைய இயல்பு என்ன? சங்க இலக்கியங்களுடைய இயல்பு இவைகள் இனம், மொழி, மதம் கடந்தவை. இனத்தையும் மொழியையும் மதங்களையும் கடந்த ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம். உள்வாங்க வேண்டும். இன்றியமையாத வினா, இயற்கையோடு இவைகள் இயைந்து நிற்கிறது. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறது. உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்களை, இதுடைய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான கருத்துக்களை இது பதிவு செய்திருக்கிறது. மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்களை இவை முன்வைக்கிறது. எனவே சங்க இலக்கியத்தினுடைய அந்த இயல்பு மிக இன்றியமையாத இயல்பு. அதை நாம் உள்வாங்க வேண்டும். இனம், மொழி, மதம் கடந்தவை, இயற்கையோடு இயைந்தவை, உலகத்தார் ஏற்கின்ற பொது கருத்துக்களை முன்வைக்கிறது. மக்கள் சிறப்போடு வாழ ஏற்ற கருத்துக்களை இது பதிவு செய்திருக்கிறது. அடுத்து 40வது வினா, சங்க இலக்கியம் வெளிப்படுத்தும் பண்பாட்டு நெறிமுறைகள் யாவை? பண்பாட்டு நெறிமுறைகள். ரொம்ப அழகான வினா பாருங்க. பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல். பகுத்து உண்டு. பகுத்து என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற பொருளை பகிர்ந்து உண்ணுவது. நாம் மட்டும் இல்லாமல் எனக்கு என்று நாம் மட்டும் உண்ணாமல், என் குடும்பத்திற்கு மட்டும் என்று எண்ணாமல், இருக்கிற பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல். ஓம்புதல் என்று சொன்னால் பாதுகாத்தல். தன்னிடம் இருக்கின்ற பொருளை அல்ல செல்வத்தை, உணவை என்று கூட சொல்லலாம், தானும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களும் உயிர் வாழ்வதற்கான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று இந்த சங்க இலக்கியம் வெளிப்படுத்துகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். யான் பெற்ற இன்பம் பெருகை. நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர், வையகம் என்றால் உலகம், பிறன்மனை நோக்கா பேராண்மை. மனை என்று சொன்னால் வீடு, தன் குடும்பம். இந்த மிக இந்த 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 வாக்கியத்தை பல நிலைகள் நாம் விவரிக்கலாம். வாய்ப்பு இருக்கின்ற பொழுது இது தனி தலைப்பாக கூட நான் ஒரு பதிவாக கூட உங்கள் முன்வைக்க நான் விரும்புகிறேன். பிறன்மனை நோக்கா பேர் ஆண்மை கொண்ட ஒரு வாழ்வை சமுதாயத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை சங்க இலக்கியங்கள் வெளிப்படுத்துகிறது. 41வது வினா, உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய புறநானூறு தருகின்ற உயர் சிந்தனை யாது? உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும், இதெல்லாம் அந்த போட்டித் தேர்விலே கேட்கின்ற வினாக்களின் அடிப்படையிலே இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் என்று சொன்னால் உறவினர் என்று பொருள். யாதும் ஊரே, நாம் எல்லாரும் ஒரே ஊர், புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா நாம் எல்லாம் உறவினர்கள், நமக்குள்ள வேறுபாடு கிடையாது. இது உலக மக்களை ஒன்றிணைக்கிற ஒரு மிகப்பெரிய கோட்பாடு தொடர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 42வது வினா, திருக்குறள் தரும் உயர் சிந்தனை யாது?
திருக்குறள் தருகின்ற உயர்வான சிந்தனை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். பிறப்பினாலே மனிதர்கள் ஏற்றத்தாழ்வுபடுத்துகிற ஒரு தன்மை சமுதாயத்தில் இருந்தது. அழகாக சொல்றாங்க, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பாலே நாம் அனைவரும் ஒன்று என்பதை இங்கே பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். தமிழ் சான்றோர் மொழியை எவ்வாறு பிரித்து வளர்த்தனர்? இயல், இசை, நாடகம் என முத்தமிழாக தமிழை அவர்கள் பிரித்து வளர்த்தனர். இயற்றப்படுவது இயல், இசைக்கப்படுவது இசை, நடிக்கப்படுவது நாடகம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 44வது வினா, தமிழில் குடிமக்கள் காப்பியம் எது? தமிழிலே சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று சொல்வார். எப்படி நம்ம சங்க இலக்கியத்தை நம்ம பார்த்தோம், சாதாரண குடிமக்களை பற்றி இந்த பாடல், இந்த காப்பியம் ஏற்றப்படுவதனாலே இதை குடிமக்கள் காப்பியம் என்று சொல்வார்கள். சிலப்பதிகாரத்தினுடைய குறிக்கோள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றலும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்தூட்டலும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய குறிக்கோள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம். எவன் ஒருவன் அரசியலை நடத்துகிறானோ அவன் அறத்தை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும். உரைசால் பத்தினியை, ஒரு பத்தினி பெண்ணை உலகமே உயர்ந்து போற்றும். ஊழ்வினை உறுத்து, ஊழ்வினை என்ன புரிஞ்சுக்கிறமான தலையெழுத்து, தலைவிதி எங்கிருந்தாலும் நம்மளை விடாது. இந்த 3 கருத்துக்களை தான் சிலப்பதிகாரம் தன் குறிக்கோளாக கொண்டு கதையை நகர்த்தி செல்கிறது என்பதை உள்வாங்க வேண்டும். 46வது வினா, தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறை பற்றி முனைவர் எமினோ கூறுவன யாவை? பேர் வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. எமினோ, டாக்டர் எமினோ தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறை பற்றி எமினோ தொல்காப்பியர் எப்படி சொல்றதுன்னு கேட்டால், அந்த எழுத்ததிகாரத்தில் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் தெளிவாக கூறுகிறது. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த தொல்காப்பியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுத்தியலை பற்றி, எழுத்து இலக்கணத்தை வகுத்த அந்த இலக்கணம் இன்றைக்கு அப்டேட் ஆகுது. நமக்கு அதான் பிரச்சனை. இன்றைக்கு மொழியியல் வல்லுநர்கள் விளக்குகின்ற அந்த தன்மைக்கு அது ஒத்து வருவதை கண்டு வியந்து முனைவர் எமினோ அங்கே பதிவு செய்கிறார். 47வது வினா, தொல்காப்பியம் மொழியியல் கோட்பாடு யாது? தொல்காப்பியத்தினுடைய மொழியியல் கோட்பாடு எந்த காலத்துக்கும் பொருந்தும் மொழியியல் கோட்பாடுகளை தொல்காப்பியம் வகுத்து தந்திருக்கிறது. லிங்கஸ்டிக் என்று சொல்வார்கள். தொல்காப்பியம் தருகின்ற அந்த மொழியியல் கோட்பாடுகள் எக்காலத்துக்கும் பொருந்துகின்ற வகையிலே அமைந்திருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து 48வது வினா, தமிழிலே உள்ள மொத்த ஒலிகள் எத்தனை? தமிழில் உள்ள மொத்த ஒலிகள் எத்தனை? ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பர். 33 ஒலி இருந்தாவே போதும் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 500 ஒலிகளை கொண்டிருக்கிறது. தமிழிலே ஒரு மொழி என்று சொன்னாலே 33 ஒலி போதும். ஆனால் தமிழிலே 500 ஒலிகள் நாம் பெற்றிருப்பது மிக சிறப்புக்குரியது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 49வது தமிழுக்கு செம்மொழி கோட்பாடு பொருந்துமா? தமிழுக்கு செம்மொழி இலக்கணமெல்லாம் நம்ம பார்த்தோம். செம்மொழிக்குரிய கோட்பாடுகள் நம்ம பார்த்துட்டே வந்தோம். தமிழுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மொழிக்குரிய 11 கோட்பாடுகள் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழி என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 50வது வினா, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அப்போ செம்மொழிக்குரிய எல்லா கோட்பாடுகளும் பொருந்துகின்ற நம்முடைய தமிழ் மொழி எப்போ செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 1901 தொடங்கி 2004 வரை நடந்த முயற்சியின் விளைவாக அப்போது செம்மொழி அறிவிப்பு, தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி, போராட்டம் என்று கூட சொல்லலாம், 1900 தொடங்கப்பட்டு 2004 வரை தொடர்ந்து நாம் போராடியதன் விளைவாக நடுவண் அரசு, மத்திய அரசு 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. இது வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புண்டு. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டு. நீங்கள் அதை 1990 தொடங்கினாலும் கூட செம்மொழி நமக்கு அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டு. அப்புறம் என்னது, அக்டோபர் மாதம்தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது என்பதை நான் உள்வாங்க வேண்டும். அடுத்து 51வது வினா, கடைசி வினா, தமிழ் செம்மொழியாக அறிவிக்க நடந்த தொடர் செயல்பாடுகள் இல்லைங்களா? நம்ம எடுத்த சும்மா வந்தது சுதந்திரம் என்று பாரதி சொல்வது போல அந்த செம்மொழி அந்தஸ்தை நாம் எளிதாக பெறவில்லை. தொடர் போராட்டம். அதை கிடைத்த பதிவுகளை உங்கள் முன் நான் வைக்கிறேன். 1901 தொடங்கியதுன்னு சொன்ன இல்லைங்களா? 1901 மதுரை தமிழ் சங்க இதழ், மதுரை தமிழ் சங்கத்தின் இதழ் வெளிவந்தது. அதில் செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின்
உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை வெளியிடப்பட்டது. மதுரை தமிழ்ச்சங்க இதழ். அந்த இதழோட பேரு செந்தமிழ். புரிஞ்சுங்க. மதுரை தமிழ்ச்சங்கம், மதுரையில் இருந்த தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் என்ற இதழை வெளியிட்டது. அந்த இதழிலே பரிதிமாற் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை முதலாக வெளியிடார். முதல் செம்மொழி என்ற சொல் இங்கதான் உள்ள வருது. அதுக்கப்புறம் 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் இயற்றி அதை இந்திய அரசிற்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வைத்தன. இது 1918 நடந்த நிகழ்ச்சி. அதே 1918 சைவ சித்தாந்த மாநாட்டிலே தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது. தொடர்ந்து 1966 உணர் தனி செம்மொழி என்ற ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. இத்தனை போராட்டங்களுக்கு இடையேயும் நம்முடைய தமிழகத்திலே பெரியவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாகவும் கடுமையான முயற்சியின் காரணமாக 2004 ஆண்டு மத்திய அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. என்னுடைய தொடர்பு எண்ணை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த பாடம் சார்ந்த ஐயங்கள் ஏற்படுமாயானால் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பாடம் பழைய தமிழ் பாட புத்தகத்திலிருந்து, இந்த புதிய பாடம் நம்ம கையில் இருக்கிறது. இந்த பழைய நூல்கள் கிடைப்பது அரிது. ஏனென்று சொன்னால் நமக்கு அந்த போட்டித் தேர்வுகளுக்கு பழைய புதிய நூல்களிலிருந்து கேட்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழின் தொன்மை என்ற தலைப்பிலே உயர்தனி செம்மொழி என்ற பாடத்தினுடைய தலைப்பு உயர்தனி செம்மொழி 10ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் இருக்கிறது. நான் தமிழின் தொன்மை என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து இன்னும் ஒரு 4-5 இருக்கிறது, தொடர்ந்து பதிவுகளாக நான் போடுகிறேன். இதை குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலை வளம் பெற நான் வாழ்த்துகிறேன். கவனமோடு படிக்க முயற்சி செய்யுங்கள். தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால், இருந்தது என்று நீங்கள் நம்பினால், யான் பெற்ற எனும் இன்பம் பெருக வையகம் என்று நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். தொலைபேசி வழியாகவோ வாட்ஸ்அப்பில் பதிவு செய்ய வேண்டாம். இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்தால் அனைவரும் அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவும். நான் சொல்ல தவறிய கருத்துக்களை கூடுதலாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது இவற்றில் எவ்வளோ திருத்தம், ஏனெனில் புத்தகத்துக்கு புத்தகம் வேறுபடுவது உண்டு. ஆனால் இந்த பதிவு முழுக்க 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எனவே கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் பாடங்களை உங்கள் தருவதற்கு அது ஊக்கமளிக்கும் என்ற எண்ணத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம். மற்றொரு பாடத்தோடு நாம் விரைவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.